அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மனசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 89 நாள் ஆகி போச்சுங்க. கோழிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோரை போய் ஓப்பன் பண்ணுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோழியுமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக கோழிகளுக்கு குணமாகுது, ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. நேற்றுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொஞ்சம் சளி அதிகமாக போய் இறந்துருச்சுங்க. மொத்தம் 3 கோழி பக்கமாக இறந்துருக்குங்க இந்த 2-1 நாளில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த உள்ள வச்சுக்க ஃபீடர் டப்பாவில் வெளியே வச்சுட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அரிசி எல்லாமே தண்ணியில் கழிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பு மட்டும் முளைக்கட்டி வச்சுக்கிறேங்க. அதுக்கெல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கோழிகளுக்கு போட்டுடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை டைமு அதே மாதிரி ஏதாவது ஒரு கோழிகளுக்கு சளி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தனியாக வச்சுங்க. தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம எல்லா கோழிகளோட விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோழிகளுமே பரவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு நோய்கள் பரவது பார்த்தீங்கன்னா தண்ணி மூலமாக தான் பரவுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி சளி இருக்குது அப்படின்னா அந்த சளி இருக்கிற கோழி அந்த தண்ணி போய் குடிச்சது அப்படின்னா மற்ற கோழிகளுக்கு பரவிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா அசோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு கொண்டு வந்து போட்டுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளை அசோலா போட்டுவாங்க கோழிகளுக்கு. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த அசோலா பற்றி தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க. அசோலா கொண்டு போனதே பார்த்தீங்க அப்படின்னா கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோலா டப்பை கொண்டு வந்ததுமே எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கோழி பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தீவனங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அசோலாவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த முருங்கைக்கீரை எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து வாழைக்கண்ணெல்லாம் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.